ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. அப்புறம் என்ன, இன்றைக்கி ஒரு கை பார்த்துருவோமா? நீங்களா நானா வாங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிற போட்டிலாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக உட்காந்து நாங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அறிவுபூர்வமான பதிலை சொல்லக்கூடிய ஒரு கேம் ஷோ இது. அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் 5 கேள்விகள் உங்களுக்கு கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நாங்கள் வின்னர்னு கையை தட்டினது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், ராஜபாலி ஜோடி பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஷோக்கில் வந்தாச்சு. ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்கணுமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? மறந்துட்டீங்களா? ஏன் மறந்தீங்க? தளபதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இதே வேகத்தில் நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஓகே, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஏஆர் ரஹ்மான் நடிகர் பிரசாந்த் 2 பேரும் சேர்ந்து எத்தனை படம் கொடுத்துருக்காங்க? ஜோடி ஸ்டார். மொத்தம் எத்தனை படம் சொல்லுங்க? மொத்தம் 2. இல்லை, 5 திரைப்படங்கள் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. சரி, இப்போ அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஹலோ, இருதயராஜ் திருச்சியில இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வியா? சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இருதயராஜ். சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி சிவகார்த்திகேயன் பத்தி. சரிங்களா? ஒரு கன்னட படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருப்பாரு சிவகார்த்திகேயன். அது என்ன படம்? கன்னட படம் வஜ்ரகயா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காலர் யாரு விளையாடுறதுக்கு? இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம் சார், திருப்பூர்ல மதன் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா. சூர்யா பத்தின கேள்விகள். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, சூர்யாவுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன அயன் திரைப்படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த திரைப்படத்துடைய வசனம் எழுதினது யார்? கேவி ஆனந்த். இல்லை, சுபா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம்ங்க, இது தாட்டுறோம் தூக்குறோம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊரு? என் பேர் தனுஷ்குமார், ஆவடியில இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயனை பத்தி கேட்கணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார்ல? ஆமா. இந்த படத்தோட எடிட்டர் யாரு? எடிட்டரா? 2 1 0 விவேக் ஹார்ஷன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்னாச்சு, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேள்வியிலே போறாங்க? ஈஸியாக தானே கேட்க வரோம். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ராமராஜன் சார். யாரு? ராமராஜன். ராமராஜன் அவர்களா? சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, ராமராஜன் அப்படின்னு சொல்றதை தாண்டி இவருக்கு ஒரு அடையாள மொழி இருக்கு. அந்த பெயரை சொன்னாலே டக்குன்னு இவரை கிராப் பண்ணிடுவாங்க. அது என்ன பெயர்? அடையாளமான ஒரு பெயர், அடைமொழியா என்ன பெயர்? அவரு மாட்டை பத்தி நிறைய நடிச்சிருக்காரு. மக்கள் நாயகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யாரு? இது தட்டுறோ தூக்குறோம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர் சங்கர். சரி, ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், இயக்குனர் சங்கர் அவர்களை பற்றி. சரிங்களா? ஓகே. எந்த திரைப்படத்துல, சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல எந்த திரைப்படத்துல பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்ற அவார்டு வாங்குச்சு? பெஸ்ட் ஃபாரின். ஆமா, இல்லை, ஜீன்ஸ். இன்னொரு திரைப்படம் இந்தியன். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம்.
வணக்கம் சார், ராகப்பிரியா மாதவரம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகை ரீமா சென். ரீமாசன் பற்றின கேள்வியா? ஓகே ஓகே. என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்பில்? அவங்களது தூள் தூள். தூள் பிடிக்குமா? ஓகே ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, மின்னலேன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க ரீமாசன். அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன அந்த படத்தில்? மின்னலேலா? ஆமாம், ரீமாசன். அதான் உங்களுக்கான க்ளூ. தெரியலையா? ரீனா என்பதுதான் சரியான பதில். அது சொல்லிட்டேனே, டைம் முடிஞ்சு வர போச்சு. சரி பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனிபுரம் வேதாரண்யம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பத்தின கேள்வியா? ஓகே. என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்புல? ரஜினி முருகன் பிடிக்கும். ரஜினி முருகன். சரி, ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். கீர்த்தி சுரேஷ் பத்தின உங்களுக்கான கேள்வி போறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, கீர்த்தி சுரேஷோட நடிப்புல பைரவா அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, தளபதி விஜயோடைய நடிப்புல? இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வில்லனா ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் என்ன? டீ கடையில கூட சண்டை போடுவாங்களே. ஜெகபதி பாபு. ஜெகபதி பாபு இல்ல, இன்னொருத்தர். டேனியல் பாலாஜி என்பது சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, விக்ரம் பிரபு அண்ட் கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் எது? இது என்ன மாயம். சூப்பர். ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி கீர்த்தி சுரேஷ் பத்தி. சரிங்களா? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆன படங்கள்ல? இது என்ன மாயத்திலேயே எல்லா பாட்டுமே பிடிக்கும். சரி, பிடிச்ச படம் ஆனா ரஜினி முருகன் தான். ஆமா. சரி, அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு சொல்லுங்க. ரஜினி முருகனா? ஆமா. 3 பாலசுப்ரமணியம். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம் கீர்த்தி சுரேஷ் பத்தி. சரிங்களா? அவங்களுடைய நடிப்புல விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண படம் எது? டைம் முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, அக்செப்ட் பண்றோம். வெரி குட். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போறோம். சரிங்களா? மகாநதி இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? மகாநதியா? ஆமா, மகாநடின்னு ஒரு படம் நடிச்சாங்கல்ல, நாக் அஸ்வின். சரிங்களா? அவருடைய இயக்கத்துல வந்துச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி, சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆரோக்கியா, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்திக், வீரன் கார்த்திக். சரி, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா. ஓகே. அது முன்னாடி எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் நடிப்பில்? கைதி. கைதியா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ நான் கைதி படத்தில் என்ன சாப்பிடுவார்னு கேட்டால் டப்புன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்கல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, உங்களுக்கான கேள்விக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நான் மகான் அல்ல இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் பேர் என்ன? மதி. சூப்பர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? மெட்ராஸ் இந்த திரைப்படத்துடைய எடிட்டர் யாரு? KL பிரவீன். KL பிரவீன் என்பது சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? தோழா இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய தமிழ் டயலாக் யார் எழுதுனது? ராஜமுருகன். சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. அது மாதிரி என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பாட்டு. அது பையா படம் தானா? என்ன துளி துளி பாட்டா? ஓ, பையா ஆல்பமே உங்களுக்கு பிடிக்குமா? வெரி குட். சரி போமா, நான்காவது கேள்வி. ஓகேங்களா? சர்தார்னு ஒரு திரைப்படம் நடிச்சாங்க இல்லையா, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பெயர் என்ன? லக்ஷ்மண் குமார். சூப்பர். ஓகே. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. சரிங்களா? சூர்யாவோட திரைப்படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அது என்ன படம்? கங்குவா. சூப்பர், வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். எங்களுடைய டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி. சரிங்களா? சூப்பர். இப்படி வின் பண்ணாதான் இப்போ மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, இன்னும் விளையாடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோமா? ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. NMTRK பிரதீப் சார், மதுரை சார்.
யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார் பத்தி கேளுங்க சார். ரஜினி அவர்களை பற்றின கேள்வி கேட்டுருவோம். சரி, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, நான் இந்த ஊருக்கு புதுசு கிடையாது, இந்த ஊருக்கே மருமகன் அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? இந்த ஊருக்கே புதுசு. நான் இந்த ஊருக்கு புதுசு கிடையாது, நான் இந்த ஊருக்கே மருமகன். தெரியலையா? என்ன படம்? முள்ளும் மலரும் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வியா? கேட்போமா? ரெடியாக இருக்கீங்களா? குட். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? ரஜினி அவர்களுடைய நடிப்பில் கபாலி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? ரஞ்சித். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நான் ஈஸ்வரன் இல்லடா கோடீஸ்வரன், இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் வரும்? நெட்ரிக்கன். சூப்பர். குட். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. சரிங்களா? கடவுள் இருக்கான் குமார், இந்த வசனம் எந்த திரைப்படம்? தெரியலையா? அண்ணாமலை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எவ்வளோ ஃபேமஸான ஒரு டைலாக்கு விட்டிங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். இருதயா, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனையா? சரி, அது சிவகார்த்திகேயன் அப்படின்னு ராப் சாங் பாடுறீங்க. சரி, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா. போவோம். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? 2020 சிவகார்த்திகேயனுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்ன அவார்டு? கலைமாமணி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சிவகார்த்திகேயன் பற்றி. சரிங்களா? சரிங்க. கனா திரைப்படத்தில் அவர் என்னவா நடிச்சாரு? கோச். கோச். சூப்பர். கிரிக்கெட் கோச். ஆமாம். ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம் சிவகார்த்திகேயன் பற்றி. சரிங்களா? அயலான் இந்த திரைப்படத்துடைய எடிட்டர் யாரு? ரூபன். சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போகிறோம் சிவகார்த்திகேயன் பற்றி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேவரட் திரைப்படம் எது சிவகார்த்திகேயனோடது? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காருங்க, அதை விடுங்க. உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். என்ன படம் வந்தாலும் அந்த படம் தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். வெரி குட். பாட்டெல்லாம் என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்? இதுதான். இதுலேயே தான். அதுலேயே தானா? இல்லை, அவள் முகம். டாக்டர். ஓ, டாக்டர்ல. சரி சரி, ஓகே. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி, காக்கி சட்டை இந்த திரைப்படத்துடைய டயலாக் ரைட்டர் யாரு? பட்டுக்கோட்டை பிரபாகர். தூள் கலப்பிட்டீங்க, போங்க. வெரி குட். இது எத்தனாவது கேள்வி உங்களுக்கு? 5. இதை சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வரும். சரிங்களா? ஓகே. கனா திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த திரைப்படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் பேர் என்ன? சத்யமூர்த்தி சன் ஆஃப் கௌசல்யா. இல்லை, தவறு. கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட கால் பண்ணுங்க. விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆட்கள் யாருன்னு கேட்போமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. என்ன தனியாக பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ. ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? என்னங்க பாதி முழுங்கிடுறீங்க? சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பற்றின கேள்வியா? சரி, ஆனால் நீங்கள் சொல்கிற பதில் எங்களுக்கு கேட்கணுன்னா கொஞ்சம் சிக்னல் இருக்க ஏரியா பக்கம் வந்து நில்லுங்க, விட்டு விட்டு கேட்குது. சரிங்களா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அனுதீப்போட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் எது? அனுதீப்போட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் எந்த படத்தில் நடிச்சாரு? 5 4 பிரின்ஸ் என்பது சரியான பதில்.
உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஏஆர் முருகதாஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படம், சிவகார்த்திகேயனோட படம் எது? அயலான். ஆ ஏஆர். ஏஆர் முருகதாஸுங்க. மதுராசி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம், என்னோட நேம் தினேஷ், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் தனுஷ் சார். ஓகே, தினேஷ் தனுஷ் பற்றி கேட்கணுமா? அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? இல்லை சொல்லுங்கள். சரி, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன் சார். வெரி குட். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இல்லையா? ஆமாம் சார். ஆமாம், வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்போ. சரிங்களா? ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேள்வி ஆரம்பிப்போம். சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, தனுஷோடைய நடிப்பில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எத்தனை? டோட்டல் ஃபிலிம் சார். ஆமாம், டோட்டல் ஃபிலிம்ஸ். அப்கமிங்கா இல்லை சார்? இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் எத்தனைன்னு சொல்லுங்க சார். 50 சார். சூப்பர். ஓகே, வெரி குட். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே சார். துள்ளுவதோ இளமை படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யாரு? சார் செல்வராகவன் சார். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம், தனுஷை பற்றி. சரிங்களா? ஓகே சார். பொல்லாதவன் திரைப்படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல ஹீரோயின் பேர் என்ன? திவ்யா ஸ்பந்தனா சார். கதாபாத்திரம் பேர் என்ன? சார் நீ ஏரியன் தானே சார்? சரி சொல்லுங்க, கதாபாத்திரம் பேர் என்ன தெரியுமா? ஹேமா என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, ரைட்டு. அடுத்த கேள்வியா வச்சுக்காங்க, இது அவ்வளோதான் இல்லையா? சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சிவபால சுப்பிரமணியம், விராலிமலை. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பற்றின கேள்வியா? ஆமாம் ஆமாம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படம் எது? அயலான். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவகார்த்திகேயன் பற்றி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? கனா. ஏன்னா கனாங்களா? ஆமாம். சரி சரி, அந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படமா? எஸ். வெரி குட். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மாவீரன் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? விட்டு ஐயனா. சூப்பரு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சரிங்களா? சிவகார்த்திகேயன் பற்றி நிறைய அவரை பற்றி படிப்பீங்களோ? இல்லை இல்லை, அதெல்லாம் நிச்சயமா சார். சரி, ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, பராசக்தி திரைப்படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யாரு? 3 பேர். சுதா கங்கோரா. ஆ, ஹலோ. யார் யார் சொன்னீங்க? அர்ஜுன் நடேசன், சுதா கங்கோரா, கணேசன் 3வது ஆள். சரிங்களா? மொத்தம் 3 பேர். ஓகே ஓகே ஓகே, என்ன பண்ணலாம்? 2 பேர் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, உங்களுக்கான 4வது கேள்விக்கு போகிறோம். சரிங்களா? இது சிவகார்த்திகேயன் பார்த்தினா 4th கொஸ்டின். அமரன் படம் வந்துச்சு இல்லையா சிவகார்த்திகேயன் நடிப்பில்? இதோடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? சாய். சிஹெச் சாய். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி போகிறோம். சரிங்களா? கரெக்டாக பதில் சொல்லுங்க. ஓகேவா? கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வின்தரக்கில் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். சரிங்களா? ஓகே ஓகே. வெரி குட். சரி, அது மாதிரி இந்த சிவகார்த்திகேயன் நடிப்பில் நிறைய படம் வந்துச்சு இல்லையா? பாட்டு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? லாஸ்டா மின்னலே. ஆ, லாஸ்டா அமரன்ல இருந்து மின்னலே. ஓ, அமரன் மின்னலேவா? சரி, 5வது கேள்விக்கு போவோமா? போகலாம். சூப்பர். இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டருக்கு டப் பண்ணியிருக்காரு. அனிமேஷன் தமிழில் வந்த அனிமேஷனுக்கு டப் பண்ணியிருக்காரு. ஹலோ, கேட்குதா உங்களுக்கு? கேட்குது கேட்குது, சொல்லுங்க. சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்குறேன். சரிங்களா? நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டருக்கு தமிழில் டப் பண்ணாருங்க. யாருக்கு டப் பண்ணாரு? எந்த நடிகருக்கு? நடிகருக்கா? ஆமாம், ஒரு நடிகருக்கு சிவகார்த்திகேயன் டப் பண்ணாரு. எந்த நடிகருக்காக டப் பண்ணாரு? சித்தார்த்துக்காக தான் டப் பண்ணாரு. சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, ரைட்டு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு கால் பண்ணுங்கள், விளையாடலாம். இது தட்டுறோம் தூக்குறோம். Until then, this is back from Vijay Street. Take care மக்களே.